வேஸ்ட்டான பென்சில் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த பென்சில் பாக்ஸ் கீழ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி 4 வரைஞ்சிருக்கேன். அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே இது போல் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா பாத்ரூம் செவத்தில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரஷ் ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்றப்ப க்ளோஸ் பண்ணி இது போல் பழைய வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த வளையலோட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. இது போல் பார்த்தீங்கன்னா நான் 3 நூல் கட்டி எடுத்துக்கிறேன். இந்த 3 கயிறுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்க மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் கட்டினதுக்கப்புறம் இதுக்குள்ளே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடியை நம்ம வளர்க்கலாம். இந்த மாதிரி பால்கனியில் கூட இந்த மாதிரி செடி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் எடுத்திருக்கேன். இந்த லைட்டர் பார்த்து ப்ரஷ்ல வந்து இந்த மாதிரி பேஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வைங்க. ஏன்னா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி ஈர துணியை எடுத்து நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா இது போல் டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதோட பேப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க்கரை வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இது போல் பார்த்தீங்கன்னா 2 டப்பா கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் கொட்டாங்குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த குடும்பியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிண்ணங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுக்கும் போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற பவுலாக கூட நம்ம யூஸ் இது போல் ஒரு ஃபுட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. தெர்மாக்கோலை வந்து அது சைஸுக்கு தகுந்தப்பல கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே போட்டு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பத்தி குச்சி, டூத் பிக்கு இல்லைன்னா விளக்கமாத்து குச்சி கூட இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொச்சமுச்சன்னு வச்சுருக்க நூல்கண்டை ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கிற போகிறோம். இது போல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்கு பிடிக்காமல் இருக்கும். எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இது போல் பழைய தட்டு 2 தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலி குண்டாவது உங்கள் கிட்ட இருக்க பாசியாவது போட்டு விட்டுக்கோங்க. இப்போ அந்த கோலி குண்டுக்கு மேலே இன்னொரு தட்டை வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேட் ஆகும். இது உங்களோட ஷெல்ஃப்லேயோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ வச்சுக்கோங்க. இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக ரொட்டேட் பண்ணி வரும். காளானுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காளானோட ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். இது போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன மாவு இருக்கோ அந்த மாவு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போ தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அந்த மாவு மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா அந்த மாவோடு சேர்ந்து அந்த அழுக்கும் வந்துடும். இந்த மாதிரி கிளிசரின் சோப்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கரையும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டப்பாவில் வேறு ஒட்டிக்கிறோம். அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப் தான் இந்த ரப்பர் பேண்டு. இந்த ரப்பர் பேண்ட் 2யும் பார்த்தீங்கன்னா டப்பாவோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்பை வைங்க. இனிமேல் ஒட்டவே ஒட்டாது. இது போல் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் உள்ள பேப்பர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே ஒரு 2 ஓட்டை அதுக்கப்புறம் மேலே 2 ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. தீந்து போன ரீஃபில்ல இந்த மாதிரி கழட்டிட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர் டேப் இருந்துச்சுன்னா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கயிறை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. இது போல் ஹேங் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து டவல் வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு ஃபுட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு டப்பா ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து 4 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண அந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி அந்த ஃபுட் பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சஸ் இந்த மாதிரி வைக்கலாம். தனித்தனியாக எந்த பொருள் வைக்கிறா இருந்தாலும் இதில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பாதுகாப்பாகவே இருக்கும். நம்ம வீடுகளில் டைல்ஸுக்கும் அந்த செவத்துக்கும் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அழுக்குகள் வந்து படிஞ்சிருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ப்ரஷ்ஷில் கோல்கேட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ தேய்ச்சி விட்ட பகுதிக்கும் தேய்ச்சி விடாத பகுதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை கட் பண்ணி இதுக்குள்ளே ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்லியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை மிளகாவும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தனித்தனியாக இருக்கும். அது போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்லியும் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போல் பார்த்தீங்கன்னா நிறைய டப்பா வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிரட்டை எடுத்துக்கோங்க. சிரட்டையில் உள்ள குடும்பியை மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. பிச்சு எடுத்துட்டு அதில் உள்ள தூசியை மட்டும் நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. தட்டி விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நெட் பேக் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம குளிக்கிற நாராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா பாத்திரம் விளங்குற நாராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் வாட்டர் பாட்டில் உள்ள வாடைகளையும் அந்த விழுவிழுப்பையும் போக்குறதுக்காக இது போல் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸை வந்து நியூஸ் பேப்பர்ஸை வந்து இந்த மாதிரி கிழிச்சு உள்ளே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க உப்பு அதாவது சால்ட் உப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கல் உப்பாக இருந்தாலும் சரி அதையும் போட்டுட்டு யூஸ் பண்ண லெமன் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ வாட்டர் பாட்டிலோட மூடியை மூடிட்டு நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டதுக்கப்புறம் இதை வெளியில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள விழுவிழுப்பு வாடைகள் எல்லாமே போய் வாட்டர் பாட்டிலே பார்த்தீங்கன்னா சுத்தமாயிரும்.